வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. உன்னே உண்ணு கண்ணே கண்ணே என இருக்கக்கூடிய ஒரு நாள் பயணத்தில் எத்தனை சந்திப்புகளைத்தான் நடத்தி கொள்வது என்ற ஒரு சலிப்பு நிலை சாதாரண மனிதர்களுக்கு இருக்கக்கூடும் என்றாலும் கைதேர்ந்த ராஜதந்திரிகளுக்கு அவ்வாறான ஒரு சலிப்பும் களைப்பும் இருப்பதில்லை என்பதை இந்திய பிரியனரின் வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெயசங்கரும் அவரது குழுவும் இன்று ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பில் நிரூபித்தது. சின்னத்தம்பி வீட்டுக்கு 3.0 மோடி சர்க்காரின் பிரதிநிதியாக முதலாவது பயணத்தை, அதாவது 3.0 மோடி அரசாங்கத்தின் முதலாவது வரவாக இன்று காலையே கட்டுநாயக்காவில் தரையிறங்கிய ஜெய்சங்கர் ஸ்ரீலங்கா அரச தரப்பு முகங்களுடனும் எதிர்க்கட்சி முகங்களுடனும் தொடர்ச்சியான சந்திப்புகளை மேற்கொண்டார். தனது பயணம் குறித்து சமூக வலைத்தளத்தில் முதலாவது செய்தியை வெளியிட்ட ஜெய்சங்கர், இந்திய பிரியனரின் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் மற்றும் இந்திய பிரியனரின் கடல் சார்ந்த முக்கிய செயற்திட்டமான சாகர் திட்டத்திற்கு இலங்கை தீவே மையம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி ரணில் விக்ரமசிங்க, இரண்டாம் தலையாரி பிரதமர் தினேஷ் குணவர்தனா, ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் அலிசப்ரி என அரச தரப்பு முகங்களுடனும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா, வடக்கு கிழக்கு தமிழ் தேசிய அரசியல் முகங்கள், மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் கட்சியின் முகங்கள் என ஜெயின் சந்திப்பு பட்டியலை கொழும்பில் உள்ள இந்தியா ஹவுஸ் எடுத்துவிட அதற்கு ஆதாரமான நிழல் படங்களும் காணொளிகளும் வெளிவந்தன. ஜெயின் கொழும்பு பயணத்தின் நோக்கம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் என்ற அயலவருக்கு முன்னுரிமை கொள்கையை மீண்டும் உறுதிப்படுத்தும் பயணம் என கொழும்பில் உள்ள இந்தியா ஹவுஸ் ஒரு முத்தாய்ப்பை வழங்கிக் கொண்டாலும் இந்த பயணமானது பாக்கி நீரிணைக்கு இப்பால் உள்ள இலங்கை தீவில் தனக்கு கிட்ட வேண்டிய அவிர்ப்பாகங்களை உறுதிப்படுத்தும் இலக்குக்கு உரியது என்பது பகிரங்கமானது. அதாவது இலங்கை தீவில் பிரியனரான தன்னால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிர்மாண திட்டங்கள் மற்றும் முதலீடுகளுக்குரிய இடங்களை உறுதிப்படுத்துவதும், அதேபோல எதிர்வரும் ஆகஸ்டில் இலங்கைக்கு செல்ல உள்ள 3.0 மோடியின் பயணத்தின் ஒழுங்குகள் சார்ந்த நிகழ்ச்சி நிரல்களை வடிவமைத்துக் கொள்வதும் ஜெய்சங்கரின் பயணத்தின் இலக்குகளாக இருந்தன. இந்த விடயங்களைத்தான் ஓரளவுக்கு பூசி மொழிகி ஸ்ரீலங்கா சின்ன தம்பியுடனான பரந்த பங்காளித்துவத்தின் சந்திப்புகளுக்குரிய ஒரு பயணம் என இந்தியா ஹவுஸ் குறிப்பிட்டது. உள்ளது உள்ளபடி நோக்கினால் தற்போது இலங்கையில் இந்திய பிரியனரின் அபிவிருத்தி திட்டங்களில் ஒரு வேக குறைவு இருப்பதால் இந்த வேக குறைவை நிவர்த்தி செய்து அவற்றை மீண்டும் முடுக்கிவிடும் வகையில் தனது இலங்கை பயணம் உள்ளதான விடயத்தை ஜெய்சங்கரும் மறைத்துக் கொள்ளவில்லை. இலங்கையில் உள்ள இந்திய நிர்மாணங்களின் சுணக்கத்தை நீக்கி முன்னெடுப்பை செய்யவே கொழும்புக்கு சென்றதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். குறிப்பாக திருகோணமலையில் பிரியனரால் நிர்மாணிக்கப்பட உள்ள தொழில்துறை வலயத்துக்கான திட்டங்கள் குறித்து இன்று ஜெய்சங்கரின் கண் இருந்தமை பகிரங்கப்பட்டது. இது இவ்வாறு டெல்லியில் தனது 3.0 அடையாள அரசாங்கம் அமைந்த பின்னர் இலங்கைக்கு டெல்லியின் ராஜதந்திர வலையமைப்பின் முக்கிய முகமான தான் மேற்கொண்டுள்ள இந்த பயணம் தமிழர் தரப்புக்கும் ஒப்புக்கு சப்பான ஒரு செய்தியை சொல்வதையும் ஜெய்சங்கரின் நிகழ்ச்சி நிரல்கள் மறைக்கவில்லை. இதனால் இலங்கையில் ஈழத்தமிழ் மக்கள் கண்ணியத்துடன் வாழ வேண்டும் என்ற டெல்லியின் அரத பழசான பல்லவிக்கும் இன்று இடம் இருந்தது. ஆனால் இலங்கை தீவில் யதார்த்தமாக இந்தியாவின் அழுத்தத்தால் அவ்வாறான ஒரு அரசியல் கண்ணியத்தை இதுவரை ஈழத்தமிழர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்ற கசப்பான இன்னொரு யதார்த்தமும் இருந்தாலும் தமிழர்கள் தரப்பில் காணப்படும் சிதறு நெல்லிக்காய் கருத்தியலானது தமிழர்களின் தரப்பே ஒற்றுமையாக இல்லையே என்ற ஒரு பதில் வினியை டெல்லிக்கும் வழங்கிக் கொள்வதால் கடந்த முறை போலவே இந்த முறையும் வடக்கு கிழக்கு தமிழ் தேசிய கட்சிகளை ஒரே அணியாக வந்து சந்தித்து செல்லும் சூட்சுமத்தை ஜெய்சங்கர் கொழும்பில் இன்று பிரயோகித்திருந்தார். ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களம் எதிர்நோக்கப்படும் நிலையில் அந்த தேர்தல் களத்தை மையப்படுத்தி தமிழர் தரப்பில் பல நிலைப்பாடுகள் உள்ளன. பொது வேட்பாளர் புறக்கணிப்பு என்ற நிலைப்பாடும், அதேபோல பொது வேட்பாளர் ஆதரவு என்ற நிலைப்பாடும், இதற்கும் அப்பால் தென்னிலங்கை வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவது என சில முனைகள் உள்ள நிலையில் அவ்வாறான முனைகளை கொண்டுள்ள தமிழ் தேசிய கட்சிகளை இந்திய அமைச்சர் இன்று சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பின் போது இந்திய ராஜதந்திரிக்கு முன்னால் பவ்யமாக ஓரணியில் தமிழ் தேசிய முகங்கள் நின்றாலும் அவர்களுக்கு இடையிலான முருகல்களும் உரசல்களும் தொடரத்தான் செய்கின்றன. குறிப்பாக தமிழரசு கட்சி என்ற ஒரே அணியில் இருந்தாலும் சுமந்திரன் எதிர் ஸ்ரீதரன் உரசல்கள் தொடர்கின்றன. அண்மையில் யாழ்ப்பாணத்தில் தான் ஒழுங்கு செய்த தமிழ் பொது வேட்பாளர் ஒவ்வாமை கூட்டத்தில் கருத்துரைத்த சுமந்திரன் கருத்து சுதந்திரத்தை மறுப்பது ஒரு பாசிசம் என சொல்லிக் கொண்டது இந்த வேளை நினைவூட்டத்தக்கது. கருத்துக்கள் இருந்தால் கருத்துக்களை மக்கள் முன் வைப்பதுதான் ஜனநாயகம். கருத்துக்களை கருத்துக்களால் மோத வேண்டும். கருத்து சொல்லுவதற்கு
சுதந்திரம் இல்லை என்று சொன்னால் அது பாசிசவாதம். இதையும் சரியான விதத்திலே நாங்கள் அடையாளம் காண வேண்டும். கருத்து சொல்லக்கூடாது என்று தடை விதிப்பது பாசிசவாதம். மிகவும் வருந்தத்தக்க விடயம், ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி மக்களோடு சேர்ந்து பகிர்ந்து உரையாற்றுவோம் என்று சொல்லுகிற போது அதை முன்கொண்டு செல்வதற்காக இருக்கிறவர்கள் ஏன் தங்களை பாசிசவாதிகளாக அடையாளம் காட்டிக் கொள்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. சரி, அவர்கள் ஒரு பக்கத்தில் எடுப்போம். இந்த நேரத்தை அவர்களை பற்றி விமர்சித்து வீணாக்கக்கூடாது. அவ்வாறாக ஊருக்கு பாசிசம் குறித்து உபதேசம் செய்து தமிழ் பொது வேட்பாளர் தரப்பின் மீது ஆக்ரோஷம் காட்டும் அதே சுமந்திரனுக்கு தமது தரப்பின் மீது சொட்டு விரல்களை யாராவது நீட்டினால் அது மட்டும் பொறுத்து கொள்வதில்லை போலும். வாராயின் சுமந்திரன் கூறும் கருத்து சுதந்திரத்தின் அளவீடுதான் உண்மையில் என்ன? இதற்கு உதாரணமாக புலம்பெயர் தொழிலதிபரும் ஐபிசி குழுமத்தின் தலைவருமான கந்தையா பாஸ்கரன் போன்றவர்களின் கருத்து சுதந்திர உரிமை மீது சுமந்திரன் வினா எழுப்புவதும், ஆனால் புலம்பெயர் தொழிலதிபர்களின் நிதியை விரும்புவதும் ஆடு வகை குட்டி உறவு என்ற முரண்நிலையை வெளிப்படுத்திக் கொள்கிறது. அதாவது தமிழரசு கட்சிக்காக இல்லையென்றால் தமது அரசியல் நகர்வுகளுக்காக புலம்பெயர் தொழிலதிபர்களின் பணம் மட்டும் உறவாக வேண்டும், ஆனால் அதே முகங்கள் கருத்துக்களை சொன்னால் அந்த உரிமை மட்டும் பகையாக சுதந்திரனால் சித்தரிக்கப்படுகிறது. அதுவும் கருத்து சுதந்திரத்தை மறுப்பது ஒரு பாசிசம் என ஊருக்கு சொல்லிக் கொள்ளும் சுமந்திரனுக்கு இது மிக மிக நன்றாகவே உரைத்துக் கொள்ள வேண்டும். யாழ்ப்பாணத்தில் அண்மையில் தான் கூட்டிய கூட்டத்தில் பொது வேட்பாளர் தரப்பு பங்கெடுக்க மறுத்ததும் கருத்து சொல்ல மறுத்ததும் ஒரு ஓடி ஒழிப்பு நகர்வு என எள்ளல் செய்யும் அதே சுமந்திரன் தான் தனது கட்சி மீது அதே கருத்துரிமையை பயன்படுத்திக் கொள்பவர்கள் ஓடி ஒழித்துக் கொள்ள வேண்டும், உள்ளூர் அரசியலில் தலையிடக்கூடாது என நினைப்பது ஊருக்கு உபதேசம் எனக்கு இல்லை என்ற நிலைப்பாட்டை பகிரங்கப்படுத்துகின்றது. உலக ஜனநாயகத்தின் தொட்டில் என கருதப்படும் பிரித்தானியாவில் அதன் நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் நேற்று வெளிப்பட்ட ஒரு செய்தியை சுமந்திரன் நன்றாக அவதானித்துக் கொள்ள வேண்டும். இதுவரை கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு நிதி வழங்கிய பிரித்தானிய கோடீஸ்வரரும் போன்ஸ் போ ஜூ என்ற முக்கியமான தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் நிறுவனருமான ஜான் கார்ட்வெல் தனது வாழ்க்கையில் 51 வருடங்களுக்கு பின்னர் முதன்முறையாக அடுத்த மாதம் தொழிற்கட்சிக்கு வாக்களிக்க போவதாகவும் தற்போதைய பிரதமர் ரிஷி சுனாக் ஒரு தோல்வியடைந்த முகம் எனவும் கூறியிருக்கின்றார். அதாவது தான் அரை நூற்றாண்டுக்கு மேலாக ஆதரவளித்த கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு எதிராக தனது கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் தொழில் அதிபர் என்றாலும் ஜான் கார்ட்வெல் கருத்து சொல்லி இருக்கின்றார். அதுவும் பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனாக் ஒரு அப்சல்யூட் டட் என்ற சொல்லாடலையும் அவர் இந்த செவ்வியில் பயன்படுத்தி இருக்கின்றார். டட் என்றால் முட்டாள்தனமான காரியங்களை செய்பவர் எனவும் அர்த்தப்படுத்தலாம். ஆகையால் உலக ஜனநாயகத்தின் தொட்டில் என கருதப்படும் பிரித்தானியாவிலிருந்து வெளிப்பட்ட இவ்வாறான கருத்து சுதந்திர உரிமைகளை மேற்குலகின் அறிவுறுத்தலுடன் அரசியல் செய்யும் சுமந்திரனும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், அவதானித்துக் கொள்ள வேண்டும். இந்த கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் நோக்கினால் தமிழர் தரப்பு பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான கோரிக்கைகளை விடுப்பது, இல்லையென்றால் தேர்தல் புறக்கணிப்பு கோரிக்கையை விடுப்பது, அதுவும் இல்லையென்றால் தென்னிலங்கை வேட்பாளர் ஒருவருக்கு வாக்களிக்க முடிவெடுப்பது போன்ற அனைத்து நகர்வுகளுமே ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட நடைமுறைகள் தான். அந்த வகையில் சுமந்திரன் குறிப்பிடுவது போல தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாடு என்பது ஒரு கோமாளி கூத்தோ அல்லது தீண்டத்தகாத விடயமோ அல்ல. அப்படி பார்த்தால் ரணிலுடன் இணைந்து இராசம்பந்தன் சிங்கக்கொடியை தூக்கி தமிழருக்கு ஆட்டி காட்டியதை, இல்லையென்றால் தமிழர்களுக்கு பொங்கலுக்கு இடையில் தீபாவளிக்கு இடையில் அரசியல் தீர்வு வரும் என ஏற்கனவே பல கோமாளி கூத்துக்களை காட்டிவிட்டார்கள். கடந்த 1.5 தசாப்த காலமாக தமிழர்களின் அரசியல் அரங்கில் பல கோமாளி கூத்துக்கள் இடம்பெற்றுத்தான் வருகின்றன. இதனால் சுமந்திரன் குறிப்பிடுவது போல தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாடு மட்டும் கோமாளி கூத்து அல்ல. அந்த நிலைப்பாட்டை ஆதரிக்கும் தரப்புகள் இந்த வடிவத்தை தமிழர்களின் இன்றைய அரசியல் சூழலை கையாளும் ஒரு அரசியல் தந்திரோபாயமாக கூறிக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த தந்திரோபாயம் இறுதியில் ஒரு விஷப்பரட்சியாக அல்லென்றால் பொல்லை கொடுத்து அடிவாங்க நிலையை உருவாக்கலாம் என்பது வேறு விடயம். அதேபோல சில கோரிக்கைகளை முன்னிறுத்தி தென்னிலங்கை கட்சிகளை தமிழ் மக்களுக்கு அம்பலப்படுத்த மீண்டும் ஒரு ஜனநாயக வாய்ப்பாக தேர்தல் புறக்கணிப்பு வடிவம் இருப்பதையும் மறுத்துக் கொள்ள முடியாது. இதேபோல சுமந்திரன் தரப்பை வாஞ்சிப்பது போல தென்னிலங்கை வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கைகளை பார்த்த பின்னர் அதன் மீது ஒரு முடிவு எடுக்கும் நகர்வும் ஜனநாயக நகர்வுதான். ஆகையால் அரசியல் என்பதே
சாத்தியப்பாடுகளின் கலை என்ற அடிப்படையில் இந்த ஜனநாயக தெரிவுகளில் எந்த தெரிவு எடுக்கப்பட வேண்டும் என்பது தமிழர்களுக்கு முக்கியமாக இருந்தாலும் இவையெல்லாம் ஜனநாயக வடிவங்கள் தான் என்பதையும் இவற்றின் மீது கருத்துக்களை தெரிவிக்க அனைவருக்கும் உரிமை இருப்பதையும் ஊருக்கு உபதேசிக்கும் சுமந்திரன் போன்றவர்களும் நன்றாக உள்வாங்கியேயாக வேண்டும். இவை இலங்கை குறித்த விடயம். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் தனது கிழக்காசிய சுற்றுப்பயணத்தின் முதற்கட்டத்தை நேற்று வெற்றிகரமாக வடகொரியாவில் நிறைவு செய்த பின்னர் இரண்டாவது தரிப்பை இன்று வியட்நாமில் செய்தார். இன்று வியட்நாமிய தலைநகர் ஹனோயில் புட்டின் கால் பதித்தவுடன் வியட்நாமுடன் ஒரு காலத்தில் குரூரமான போரை நடத்தி தற்போது மீண்டும் அதனுடன் உறவுகளை புதுப்பித்த அமெரிக்காவின் கடும் விமர்சனமும் வெளிப்பட்டது. உக்ரைனில் தனது ஆக்கிரமிப்பு போரை ஊக்குவிப்பதற்காகவே புட்டின் தனது வியட்நாமிய பயணத்தை பயன்படுத்த முனைவதாக அமெரிக்கா விமர்சித்துள்ளது. வியட்நாம் தற்போது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் தனது ராஜதந்திர உறவுகளை படிப்படியாக மேம்படுத்திக் கொண்டாலும் ரஷ்யாவுடனான தனது பழைய கம்யூனிச வரலாற்று உறவுகளை அது இன்னமும் தொடரும் நிலையில் ரஷ்ய அரசு தலைவர் இன்று அங்கு பயணத்தை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஏறக்குறைய சமகாலத்தில் பொது தேர்தல் களங்களை எதிர்நோக்கும் பிரித்தானியாவிலும் பிரான்சிலும் இன்று கட்சிகளின் தீவிர பரப்புரைகளும் நேரடி வாத பிரதிவாதங்களும் தொடர்ந்தன. அந்த வகையில் பிரான்சில் முதற்கட்ட வாக்களிப்புக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் கட்சிகளின் நேரடி விவாத மோதல்களுக்கான நேரம் பிறந்திருக்கின்றது. நேற்று மாலை தொலைக்காட்சியில் தோன்றிய பிரதமர் கேப்ரியல் அட்டால் தீவிர வலதுசாரிகளின் பிரதமர் முகமாக களமிறக்கப்பட்டுள்ள ஜோர்தான் பாதல்லாவின் திட்டங்களை கடுமையாக விமர்சனம் செய்தார். இடதுசாரிகள் உருவாக்கிய பாப்புலர் ஃப்ரண்ட் எனப்படும் மக்கள் முன்னணிக்கும் வலதுசாரிகளுக்கும் இடையில் தனது மக்ரோன் முகாமுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்க முயலும் பிரதமர் கேப்ரியல் அட்டால் மரீன் லூபனின் தீவிர வலதுசாரி முகாம் தாம் ஏற்கனவே வழங்கிய உறுதிமொழிகளிலிருந்து தற்போது ஒவ்வொரு நாளும் பின்வாங்கி வருவதாக குற்றம் சாட்டிக் கொண்டார். குறிப்பாக புவார்து அஷா எனப்படும் மக்களின் கொள்வனவு சக்திக்காக தீவிர வலதுசாரிகள் வழங்கிய உறுதிமொழிகளில் இருந்து ஜோர்தான் பாதல்லா பின்வாங்குவதாக அவர் குறிப்பிட்டார். ஜோர்தான் பாதல்லாவின் தற்போதைய அறிவிப்புகளை நோக்கும்போது உரிக்கப்படும் போது ஒவ்வொரு இதழ்களாக உரியும் வெங்காயம் போல ஜோர்தான் பாதல்லாவின் திட்டங்களும் உரிக்கப்படுவதாகவும் இறுதியில் வெங்காயம் போல தீவிர வலதுசாரிகளின் திட்டங்களில் எதுவும் இல்லாமல் போகும் எனவும் மாறாக அவர்கள் கவலைப்படுவதற்கு ஜோர்தான் பாதல்லாவின் கண்கள் மட்டுமே எஞ்சியுள்ளதாகவும் அதுகூட நம்பகத்தன்மை வாய்ந்த கண்கள் அல்ல எனவும் பிரதமர் கேப்ரியல் அட்டால் நேற்று கேலி செய்தார். மரீன் லூபன் தரப்பு ஏற்கனவே 60 வயதில் பிரெஞ்சு மக்கள் ஓய்வு பெறுவதையே தமது கட்சியின் முன்னுரிமை என உறுதியளித்த நிலையில் தற்போது அந்த உறுதிமொழியில் இருந்து பின்வாங்கியுள்ளதாகவும் அதேபோல அடிப்படை தேவைகள் மீதான வரியை நீக்குவதாக உறுதியளித்த தீவிர வலதுசாரிகள் தற்போது அந்த விடயத்திலிருந்தும் பின்வாங்குவதாக அட்டால் குற்றம் சாட்டினார். ஆகமொத்தம் பிரான்சின் தீவிர தேசியவாத கட்சியான ரசம்பிள்மெண்ட் நேஷனல் வாக்களிப்பு இடம்பெறும் முன்னரே வாக்காளர்களுக்கு துரோகம் செய்வதாக பிரதமர் அட்டால் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலை பிரித்தானிய தேர்தல் களத்தை நோக்கினால் இன்று ஆளும் கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியும் எதிர்கட்சியான தொழிற்கட்சியும் தங்கள் பரப்புரை களத்தை பிரித்தானியாவில் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ள வீட்டு வசதிகள் மீது திருப்பியுள்ளன. இந்த நிலையில் பொது தேர்தல் தொடர்பான சூதாட்ட பந்தயங்களை கட்டியதான குற்றச்சாட்டுகளில் 2வது கன்சர்வேட்டிவ் வேட்பாளரும் மாற்றப்பட்டுள்ளார். அந்த வகையில் கன்சர்வேட்டிவின் 2வது வேட்பாளர் பிரித்தானியாவின் சூதாட்ட ஆணையகத்தால் விசாரிக்கப்பட்டுள்ளார். ஆனால் கன்சர்வேட்டிவ் கட்சியின் வேட்பாளர்கள் இருவரும் எப்போது இந்த சூதாட்ட பந்தயத்தை கட்டினார்கள், எவ்வளவு பணத்திற்கு இந்த பந்தயம் கட்டப்பட்டது என்பது குறித்த விடயங்கள் வெளிவரவில்லை. ஆயினும் சூதாட்ட ஆணையம் 2 வேட்பாளர்கள் குறித்து தம்மிடம் விசாரணை செய்ததாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். இன்று இரவு கன்சர்வேட்டிவ் கட்சி, தொழிற்கட்சி உட்பட பிரித்தானியாவின் 4 பெரிய அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் 2 மணி நேரத்துக்கு குவெஸ்டியன் டைம் எனப்படும் கேள்வி நேர சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.